வெல்கம் டு வாணி விட்டு சமையல். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து நான் பச்சரிசி மாவு வச்சு மோர்களி செஞ்சு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். இது வந்து சிறுபருப்பை வந்து நான் நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேங்க. கழுவிட்டு நல்லா ஊற வச்சுருக்கேன். ஒரு சின்ன டம்ளரில் தான் நான் எடுத்திருக்கேன் அளவு. அதாவது இந்த டம்ளரில் தான் சிறுபருப்பு எடுத்திருக்கேன். ஊற போட்டு நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊறின பிறகு தண்ணெல்லாம் வடிச்சிட்டேங்க. இப்போ வந்து மிக்சி ஜாரில் உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அத்தனை மிளகாய் போட்டுக்கலாம். நான் இந்த பருப்புக்கு வந்து ஒரு 6 மிளகாய் போட்டிருக்கேன். பச்சை மிளகாய், உப்பு இதை போட்டு முதல்ல மிக்சி ஜாரில் நைஸாக அரைச்சிட்டு அப்புறமா இந்த பருப்பு சேர்த்து நைஸாக அரைச்சிடணுங்க. அரைச்சிட்டு இந்த 1 டம்ளர் பருப்புக்கு வந்து 3 டம்ளர் புளிப்பு தயிர் எடுத்துக்கணும். நான் தயிரை வந்து நல்லா கடைஞ்சிட்டேங்க. மிக்சி ஜாரில் போட்டு அரைக்க வசதியாக இருக்கும் சொல்லி கடைச்சி வச்சுருக்கேன். நல்லா கடைஞ்சிட்டேன். இந்த கப்லேயே 3 டம்ளர் எடுத்திருக்கேன். இது எல்லாமே ஒன்றா சேர்த்து நல்லா தயிர் ஊற்றி அரைச்சிட்டு பேஸ்ட்டாக அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அரைச்சிட்டு வரேன். இப்போ பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சிட்டேங்க. நல்லா அரைச்சிட்டு இந்த அளவுக்கு இருக்குது. கலந்து எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து ஒரு கடாயில் ஒரு சாம்பார் கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. இதுக்கு வந்து கொஞ்சம் கடுகு தாளிச்சுக்கலாம். கொஞ்சமாக கடுகு, நான் கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள், புளிப்பு தயிர் சேர்த்துருக்கோம். 2வது சிறுபருப்பு சேர்த்துருக்கோம். அதனால் நம்ம பெருங்காயத்தூள் கட்டாயமாக சேர்த்து தான் ஆகணுங்க. கொஞ்சமாக நான் லைட்டாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் வந்து டோக்லா மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். நல்லாயிருக்கும். இது நல்லா பொரியட்டும். இப்போ பாருங்கள், கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு இந்த கலவையை அப்படியே சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம கைவிடாமல் கலரிட்டே இருக்கணுங்க. ஏன்னா சிறுபருப்பு சட்டுன்னு அடிப்பிடிச்சிடும். கொஞ்சம் கைவிடாமல் கலரிட்டே இருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே சீக்கிரமாக உங்களுக்கு வெந்து களி நல்லா ரெடி ஆகிடும். அதுக்கப்புறமா ஒரு தட்டுக்கு எண்ணெய் பூசிட்டு அந்த தட்டில் இந்த கலவையை சேர்த்துட்டு கொஞ்சம் ஆறின பிறகு நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இட்லி மாதிரி இருக்கும், டோக்லா மாதிரி வரும். சூப்பராக இருக்குங்க. இது சிறுபருப்பை வச்சு மோர்களி. அந்த புளிப்பு காரம், நம்மளுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவு சேர்த்துக்கலாம். ரொம்ப செம்மையாக இருக்குங்க இந்த டிஃபனு. இது வந்து எனக்கு வந்து அக்கா முறை வேணும். அவங்க பேர் லக்ஷ்மி. அவங்க சொன்ன டிப்ஸு தான்ப்பா இது. நான் அவங்க சொன்னபடி தான் நான் செஞ்சுருக்கேன். எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இந்த மோர்களி வந்து கைவிடாமல் கலரிட்டு இருக்குங்க. அப்படி இல்லைன்னா கட்டி தட்டிடும். பாருங்கள், இப்போவே பாருங்கள் இருக ஆரம்பிச்சிடுச்சு. நல்லா கிளறிட்டு இந்த மாதிரி ஒரு தட்டுக்கு எண்ணெய் பூசி வச்சுருக்கேன். இதில் ஊற்றிட்டு நம்ம செட் பண்ணிடலாம். சூப்பராக இருக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா வந்து இந்த பாத்திரத்துக்கே ஒட்டாமல் வருது பாருங்கள். நான்ஸ்டிக்குனால ஒட்டலை. ஆனாலும் எந்த பாத்திரத்தில் செஞ்சாலும் ஒட்டாதுங்க. இது நல்லா களி கரெக்டாக திரண்டு வருது. இப்போ பாருங்கள், கையில் ஈரம் தொட்டுட்டு இப்படி தொட்டு பார்த்தா ஒட்டக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கணும். அப்போ தான் நம்ம தட்டில் போட்டு ஆற விட்டு கட் பண்ணால் பீசஸ் எடுக்க முடியும். இது டோக்லா மாதிரி தாங்க, நல்லாயிருக்கும். பாருங்கள் இந்த அளவுக்கு. இந்த பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு சூப்பராக கரெக்டாக இருக்குது. வாயில் போட்டு பார்த்தா உப்பு காரம் கரெக்டாக இருக்குங்க. ரொம்ப சரியாக இருக்குது. தயிர் நல்லா புளிப்பாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இந்த களி. இந்த அளவுக்கு கடைஞ்சால் போதுங்க. இப்போ வந்து நான் இந்த தட்டில் சேர்த்துட்டு ஆற விட்டு கட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், நான் 2 தட்டுக்கு ஊட்டியிருக்கேங்க. இந்த தட்டுக்கும் வந்திருக்கு, இந்த தட்டுக்கும் வந்திருக்கு. ஊற்றிட்டு கொஞ்சம் ஆற விட்டு கட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம பீஸ் போட்டோம் இல்லையா, ஒவ்வொரு பீஸாக இப்படி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். பாருங்கள், மோர்களியும் சொல்லலாம், டோக்லாவும் சொல்லலாம். உங்களுக்கு இஷ்டம் எதுவாக சொல்லலாம். ஆனால் டோக்லா வந்து நம்ம வேக வச்சு எடுத்துருவோம். இது வந்து களி மாதிரி
கிண்டி அதை பீஸ் ஆக்குறது. ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. 2 தட்டுமே செஞ்சு முடிச்சிட்டேன். ரொம்ப அருமையாக இருக்குது. 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.